ஹாய் ஹலோ காய்ஸ், இது உங்கள் கேம் ஆஃப் மோகன். இன்றைக்கி புது அப்டேட் கொடுத்து செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. லாபி ஸ்டைலெல்லாம் மாற்றி விட்டானுங்க. முதல்ல ஏதோ பொட்டி மாதிரி வச்சுட்டு இருந்தானுங்க, அதுலேருந்து இப்போ ஓப்பன் பேட்ச் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் இங்கெல்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம போடலாம். இன்றைக்கி நம்ம போக போகிறது ஒரு தரமான ரேங்க் மேட்ச்சு தான். பாருங்கள், ட்ரெயினெல்லாம் விட்டு வேறு லெவல் அடித்து எல்லாம் பறந்துட்டு கிடக்குறானுங்க. பார்க்கவே மரண மாதம் இருக்குது. வேறு லெவல் பண்ணிட்டானுங்க. பாருங்கள், உள்ள ட்ரெயின் ஃப்ளைட் எடுத்துகிட்டு இப்போ ட்ரெயினே விட்டுட்டாங்க பாய்ஸ். ட்ரெயினு சும்மா ரெயின்போ கலரில் பிச்சை உதறிட்டு போயிட்டுருக்குது. பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்கானுங்க. வேறு லெவலில் இருக்குது கைஸ். பப்ஜியில் தான் அப்பப்போ ஃப்ளைட்டு கீட்டில் எல்லாம் மாற்றியே விடுவாங்க. நம்ம இதில் எல்லாம் சும்மா பெயிண்ட் அடித்து மாற்றி விட்ருப்பாங்க. இந்த டைம் ட்ரெயினையே நாங்கள் பறக்க வைக்கிறேன்டான்னு சொல்லி பறக்க விட்டுட்டானுங்க. சூப்பராக இருக்குது. இந்த அப்டேட்டில் இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த அப்டேட்டில் இப்போ தான் கைஸ் ஒன்று கவனிச்சேன். வானத்தில் ட்ரெயின் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது கைஸ். நானும் ஃபஸ்ட்டு போகும்போது ஏதோ போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் போய் நின்று பார்க்குறேன், ட்ரெயின் வந்து நம்ம மேப்பை சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. இடையில ஸ்டாப்பிங்க்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்குங்க. இப்போ பாருங்கள், ட்ரெயின் வரும் பாருங்களேன். நான் மேலே பார்த்து எதுவும் தெரில, ஆனால் சுற்றி சர்க்கிளில் ஒரே சர்க்கிளாக சுற்றிட்டு இருக்கு. இப்போ போகுது பாருங்கள். அப்படியே இந்த நம்ம மேப்பை சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. அந்த ட்ரெயின் எங்கே சுற்றுதுன்னு பார்த்துட்டு அங்கே அந்த இடத்துல போய் நின்று பார்க்கலான்னு போனால் ஒரு எனிமி கரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் நிறுத்தி எங்கடான்னு பார்க்குறேன், கண்ணுக்கே தெரிய மாட்டாங்கிறான். பார்த்துட்டே இருக்கேன், எவனையுமே காணும். எங்கே இருக்கான்னு எல்லாம் ஒளிஞ்சு அடிக்கிறானுங்க. அவனை பார்த்துட்டே இருக்கும்போது குறுக்க ஒரு இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி ஒரு பைக்கார வேறு வந்துட்டாப்புல. வாங்க ப்ரோ அவர்கிட்ட இருந்து ஒதுக்குனா இவர் அந்த கேப்னு சொல்லி செம்ம டேமேஜ் கொடுத்துருவாப்புல. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் எங்கே ஒழிஞ்சிருக்காருன்னு பார்த்துட்டேன். அப்போ அவர் சும்மா விட்டுட்டு போனால் நமக்கு நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு ரவுண்டை போட்டு வந்துடுவோன்ட்டு கிளம்புனேன். மறுபடியும் வண்டிக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துட்ருவாப்புல. அப்புறம் நம்மளும் சும்மா இல்லை, கரெக்டாக கிடைப்பாப்புல ஒரு நல்ல தரமான டேமேஜை கொடுத்துட்ருவோம். கரெக்டாக இந்த டைம் யூஸ் பண்ணி அவர் பக்கத்தில் போனால் தான் அவர் போட முடியுன்ட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பாருங்கள் அவர் என்ன ஆக போகிறாருன்னு பாருங்கள். நான் இங்கே இறங்கிட்டு ஆளை காணமேனு தொலைவிட்டே இருப்பேங்க. எங்கேயுமே இல்லை. எங்கடா போனாப்புல இங்கே தானே இருந்தாப்புலன்னு தொலைவர ஆளே காணும். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பக்கத்து செட்டில் போய் ஒளிஞ்சிருக்காப்புல. அப்புறம் தான் அவர் நினச்சிருப்பார், ஏன்டா போனவனே கூப்பிட்டோம், சும்மா பேசாமல் இருந்திருக்கலன்னு அப்புறம் தான் யோசிச்சிருப்பார். பார்த்தாச்சு. வாங்க சார் வந்து வாங்கிட்டு போங்க சார். போடு. இது உனக்கு தேவையா? நானே போயிட்டு இருந்திருப்பேன். என்னையை கூப்பிட்டு வம்பு எடுத்து வண்டியை உடைச்சி போய் சார். இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று போட்டிருக்கானுங்க. என்னென்னு பக்கத்தில் போய் பார்த்தா இது வந்து ட்ரெயின் ஸ்டாப்பிங்கம்மா பாய்ஸ்.
இங்கே வந்து நம்ம நின்னோம்னா ட்ரெயின் வர்றப்போ வந்து நம்ம போய்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஷன் வந்து க்ளோஸ்டில் இருக்குதாம்மா. இந்த இந்த இடத்துல நின்று நம்மளும் ஒரு டைம் ட்ரெயினில் ஏற முடியுமா என்னென்னு அடுத்த கேம் பிளேவில் பார்க்கலாம். அடுத்த கேம் பிளேவில் இல்லை ஷார்ட்ஸ்லேயே போட்டு விட்றேன், பார்க்கலாம். ஸ்டேஷனால் வச்சு வேறு லெவல் பண்ணியிருக்கானுங்க. ட்ரெயினில் எப்படி இருக்குது, எப்படி போகலாம், எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இன்னும் போகலை. அடுத்த மேட்சில் ஒரு ஷார்ட்ஸில் எப்படி இருக்குது என்னங்கன்னு பார்த்து போட்டுடலாம். அது போக இங்கே நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்களாட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நிறைய கீழே கிடக்கும். என்னடான்னு பார்த்தா ஒவ்வொன்று இந்த நம்ம வெஸ்ட்டு ஹீல் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்ருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்களா கன் அப்டேட் பண்ணுறது, வெஸ்ட் ஹீல் பண்ணுறது, மெடிக்கெட்டு இது பண்ணுறது அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸ்டேஷன் இருக்குது. இது இப்போதைக்கு க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. அந்த ட்ரெயின் போகிற ரூட்டில் இருக்கிற ஸ்டேஷன் மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் போல் இருக்குது. அது என்ன மறுபடியும் கேம் ப்ளே பண்ணும்போது தான் பார்த்தா தான் தெரியும். இந்த டைம் இந்த மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமாக ஷார்ட்டாகவே முடிஞ்சிருது. ஏன்னா எல்லாம் புது அப்டேட்டுங்கும் போது எல்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆகி அங்கங்கே பார்த்துட்டு இருக்கிறாருங்க. டக்குன்னு எனிமிக்க மாறி மாறி அடித்து சீக்கிரமாக எல்லாம் ஜாலி ஆகிட்டாருங்க. அப்படித்தான். இந்த சினிப்பரில் ஆடுவாங்க கைஸ். அவனுங்க சாமி எப்படியெல்லாம் ஆடுறானுங்கன்னு தெரியுங்க. சினிப்பர் வச்சுட்டு பாருங்க, ஒரு சினிப்பர் எங்கேயோ இருந்துட்டு அடிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு 2 சினிப்பர் வச்சு மாறி மாறி அடிக்க எல்லாம் பிசி பிளேயருக்கு போல இருக்குது. ஒவ்வொரு டைம் சமாளிக்கவே முடியறதில்ல. ஒவ்வொரு டைம் போட்டோம்னா அப்படியே அவனுக்கு முன்னாடி அமௌண்ட்டை போட்டு வெறுப்பேற்றிட்டே கிடப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் இந்த மேட்ச்சில் ஒரு சினிப்பரை அவனை போட்டுருவேன். அவனை போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக ஃபைனல் கரெக்டாக எண்டாக முடிய இந்த சினிப்பர் கரெக்டாக கிடைப்பாப்புல. தரமான ஒரு செய்கை செஞ்சுட்ருப்பா அவருக்கு. இங்கே ஒருத்தர் இருக்கா, அவன் எங்கே இருக்கானே தெரியாது. எல்லாம் அடிச்சுட்டு போனாங்க. எல்லாம் உள்ள பில்டிங்குள்ளே ஆடிட்டு இருப்பாங்க போல இருக்கு. நான் இவனை அடிச்சப்போ பின்னாடி கொடுத்தேன், நம்மளை அடி மரணடி கொடுத்துருவாப்புல. டவுன் ஆயிடுவேன் நான். அப்புறம் குளோவல் போட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். வருவான்னு பார்த்தா வரமாட்டேன். இந்த ஆள் தான் கடைசியில் நம்மளுக்கு சரியான சம்பவத்தை பண்ணி விட்டுருவாப்புல. அதால் கரெக்டாக இந்த யூஓ ஏகே வச்சுருப்பாப்புல, அது சும்மா மரண காட்டுது. நம்ம யோசிச்சு பார்க்குறக்குள்ளே குளோவல் எடுக்கிறக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு இருப்பாருங்க. இப்போ தான் இந்த ஸ்னிப்பர் வந்துடுவோம் பாரு. ஸ்னிப்பர் எடுத்துதான் போயிட்டு வா.
இப்போதான் அந்த அவர் வருவாப்புல ஏக்க எடுத்துட்டு கரெக்டாக இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஃபோனும் நல்லா ஹேங் ஆக ஆரம்பிச்சிரு. ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ போல தான் கிளைமேக்ஸில் நம்மளை முடிச்சுட்டிங்க போங்கங்கிற மாதிரி பண்ணி விட்டுருவோம் போயிடுவாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த டைம் ஒரு ஏர் ட்ராப் ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். 29 ஏர் ட்ராப்பு பல மாதங்கள் கழித்து நம்மளுக்கு இப்போ தான் வந்திருக்கு. அதை வாங்கலாமா என்னங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. அதை வாங்கினா அடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, பாண்டாவோட வந்திருக்கு 29 ரூபா. 300 டைமண்ட் கிடச்சிருக்கு. ஏற்கனவே 100 டைமண்ட் இருக்குது. இது ஒரு 300 டைமண்ட் சேர்த்து 400 ஒரு மந்த்லி பாஸ் ஒன்று போட்டு விட்றலாம். போடலாமா என்னங்கிறது பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம்.